உயிருக்கு போராடும் நாய் கண்டுகொள்ளாத ப்ளூ கிராஸ் உதவி செய்த இளைஞர்கள். பிராணிகள் விலங்குகள் பாதுகாப்பதற்காக உள்ள ப்ளூ கிராஸ் அமைப்பு இயங்கி வருகிறது. இவர்கள் பிராணிகளை பாதுகாப்பதற்காக நீதிமன்றம் மூலம் வழக்குகளும் தொடர்ந்துள்ளன. ஆனாலும் உண்மையிலேயே பிராணிகளை பாதுகாக்கின்றதா என்று சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பி வரும் நிலையில், இன்று திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள பழைய கலையரங்கம் தியேட்டர் அருகே தெருநாய் ஒன்று வாகனத்தில் அடிபட்டு உயிருக்கு போராடி வந்த நிலையில், அங்குள்ளவர்கள் ப்ளூ கிராஸ் அலுவலகத்திற்கு போன் செய்து நாய் அடிபட்ட விபரத்தையும் உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் நிலவையும் கூறியுள்ளனர். ஆனால் ப்ளூ கிராஸில் உள்ள நபர் தற்போது ஆள் இல்லை என அலட்சியமாக பதில் கூறியுள்ளார். இருப்பினும் சாலையில் செல்லும் இளைஞர்கள் நாய் அடிபட்டதை பார்த்து அதற்கு தண்ணீர் கொடுத்து தற்காலிகமாக உயிரை பாதுகாத்து வருகின்றனர். இருந்தாலும் நாய் தன்னை கடித்துவிடும் என்ற அச்சத்தாலும் பயந்து பயந்து உதவி செய்து வந்த நிலையில் நீண்ட நேரத்திற்கு பிறகு நாய் அதே இடத்தில் இறந்துவிட்டது. கால்நடை பிராணிகளுக்காக போராடும் ப்ளூ கிராஸ் இதுபோன்ற சூழ்நிலையில் நடவடிக்கை எடுக்காததால் நாயின் உயிர் பரிதாபமாக பறிபோனது என்பது சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் மத்தியில் மிகுந்த வேதனையை ஏற்படுத்தியுள்ளது.